இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட இருக்க DSLR இல்லை மிரர்லெஸ் கேமராவை எப்படி வெப்கேமாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கணும். டிஜிகேம் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இது வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதில் 2 வேரியண்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் உங்கள் DSLR வந்துட்டு ரிமோட்டாக உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஜிகேம் கண்ட்ரோல் அப்படின்றத. இல்லை நீங்கள் வெப்கேம் மட்டும்தான், வெப்கேம் பர்பஸ்க்காக தான் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த டிஜிகேம் விர்ச்சுவல் வெப்கேம்ன்ற சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிங்க. இது ரொம்ப சின்னது தான், 16.9 MB தான் இருக்குது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிங்க. நான் இது ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பெர்மிஷன் கிட்ட எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது இது வந்துட்டு நான் என் கேமரா வந்துட்டு யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுமே இது ஆட்டோமேட்டிக்காக ரெகனைஸ் பண்ணிவிடும். ஸோ என்னோடது வந்துட்டு Canon 1200D, கொஞ்சம் பழைய மாடல் கேமரா தான் இது. ஸோ இதுக்குமே இது நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ ஜஸ்ட் நான் இதுலேருந்து இப்போ ஸ்டார்ட் லைவ் வியூ கொடுத்தா போகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த ஃபீட் வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க. இதில் இப்போ இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இதை ஜஸ்ட் ஸ்டார்ட் லைவ் வியூ கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் எந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணீங்களோ, ஜூமோ, ஸ்கைப்போ, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஜிமெயில் மீட்டிங்லேருந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ நான் ஒரு ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஸ்டார்ட் மீட்டிங் கொடுத்துட்டேன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஃபீட் வந்துடும். ஸோ நீங்கள் இந்த சாஃப்ட்வேரில் என்ன ஃபீட் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ சப்போஸ் நீங்கள் இதை ஃப்ளிப் பண்ணணுன்னாலும் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலாக ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னாலும் அதை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபீட் வரல அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோ கால் செட்டிங்ஸில் போய்ட்டு வீடியோவில் இந்த டிசிசி விர்ச்சுவல் கேமரான்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீட் வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் லைவ் வியூ கொடுத்துட்டு நீங்கள் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்களோ அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி இல்லைனாலும் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் அதை டிசிசி விர்ச்சுவல் கேமரா அப்படின்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே போகிறோம். ஸோ ஈஸியாக உங்கள்கிட்ட இருக்க வீட்டிலே இருக்க டிஜிட்டல் கேமராவை நீங்கள் வெப்கேமாக இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில். ஸோ நிறைய பேர் வீட்டிலேருந்து தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படின்றபோது ஒரு நல்ல நீங்கள் காலில் கனெக்ட் பண்ணும்போது ஒரு நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் அவங்களுக்கு பேசுகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லை வீடியோ ரொம்ப பிக்சலேட் ஆகி இருந்துச்சுன்னா காலில் பேசுகிற இதுவே இருக்காது நமக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன், ஃப்ரீ ஆப்ஷன். ஸோ கேம்லிங்க்கு, வீடியோ கார்டு எதுவுமே தேவையில்லைங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணால் ரொம்ப காஸ்ட்லி. கேம்லிங்க் அதுவும் இந்த டைமில் ரொம்ப காஸ்ட்லியாகவே இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் உங்கள் DSLR வெப்கேமாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.